மாடி படிக்கு வந்து டைல்ஸ் போட்டிருக்கோம். ஃப்ரெண்டில் வந்து எதுக்கும் டைல்ஸ் போட்டாச்சு. இப்போ ஏறி போகிறோம்ல, இந்த செவத்துக்குமே ஒரே மாதிரி டைல்ஸ் போட்டோம். அப்புறம் மாடிக்கு கேட்டும் போட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த கீழே இருந்து நாங்கள் மேலே ஷிஃப்ட் பண்ண போகிறோம் ஜாமான்லாம். மேலே வந்து முன்னாடியே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் சீட்டு போட போகிறேன்னு. இப்போ சீட்டு போட்டு எல்லா வேலையுமே முடித்தாச்சு. அதுக்கு பிறகு தான் நம்ம கிச்சனே ரெடி ஆகும். ஏன்னா இங்கே கீழே இருந்துக்கிட்டு வேலை பார்க்குறதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நாங்கள் என்ன சொல்லிட்டோம்னா, மேலே எல்லா வேலையும் முடிச்சிருங்க, அங்கே நாங்கள் போயிட்டதுக்கப்புறம் இந்த கிச்சன்லாம் நம்ம வேலை பார்த்துக்கனால புள்ளி போடுவாங்க டைல்ஸ் போகிறதுக்கப்புறம் ரொம்ப தூசி பறக்கும்ல. அதனால் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள வேலையெல்லாம் முடித்தாச்சு. வாங்க என்னென்னலாம் பார்த்துருக்கோன்னு பார்ப்போமா. மாடியில் சூப்பராக வேலை பார்த்துருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மாடியில் வந்து நாங்கள் என்னென்ன வேலை பார்த்துருக்கோம் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து மாடி படிக்கு வந்து டைல்ஸ் போட்டிருக்கோம். ஃப்ரெண்டில் வந்து எதுக்கும் டைல்ஸ் போட்டாச்சு. இப்போ ஏறி போகிறோம்ல, இந்த செவத்துக்குமே ஒரே மாதிரி டைல்ஸ் போட்டோம். அப்படியே வாங்க. அப்புறம் மாடிக்கு கேட்டும் போட்டோம். கேட்டும் போட்டாச்சு மாடிக்கு. வாங்க உள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மாடி வீடை பார்க்கலாம். என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கோன்னு காமிக்கிறான் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கேட்டு, இது வந்து சீட்டு போட்டவங்களே எங்களுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து டைல்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து மாடி வந்து கைப்பிடி செவரு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் ஏற்கனவே மாடி காமிச்சிருப்பேன். மிளகா மல்லியெல்லாம் காய வைக்கிறது எல்லாமே இந்த மாடியில் தான் காய வச்சேன். இனிமேல் காய வைக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து கீழே வந்து இடம் கம்மியாக இருக்குது. யாராச்சும் விருந்தாடிங்களாம் வந்தால் தங்குறதுக்கு இடம் பத்தாதனால நம்ம மாடியை வந்து வீடு மாதிரியே நாங்கள் ஆக்கிட்டோம். இப்போ பாருங்கள், மேலே பாருங்கள் சீட்டே தெரியாது. என்ன நாங்கள் பால் சீலிங் போட்டோம் பாருங்களேன். சூப்பராக பால் சீலிங் போட்டனால மேலே சீட்டு போட்ட அனல்லாம் தெரியாதுல்ல. அதுக்காக நாங்கள் பால் சீலிங் போட்டு லைட்டு, கலர் லைட்டு, என்னென்ன லைட்டெல்லாம் போடணுமோ எல்லா லைட்டுமே சுற்றிலும் போட்டாச்சு. ஒரு ஃபேனுமே போட்டுட்டோம். அப்புறம் பாருங்கள், டிவி வைக்கிறதுக்கு இந்த இடத்துக்கிட்ட தான் டிவி வைக்கணும். அதுக்கு வந்து சுவிட்ச் பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுட்டாங்க. இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து யூபிஎஸ்சியில் வந்து ஒரு 3 டோர் போட்டிருக்கோம். ஜன்னல் இப்படி திறந்து விட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா காற்று வருது சூப்பராக. இதே மாதிரி ஒரு 3 டோர் போட்டிருக்கோம். ஏன்னா மாடியில் வந்து சீட்டு போடுறதுனால அனல் தெரியாமல் இருக்கணும்ல. அதனால் 3 பக்கமும் ஒரு டோர் உள்ளதாக பார்த்து 3 டோர் போட்டோம். அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஏசி கூட வைக்கிறதுக்கு நாங்கள் லைன் கொடுத்துருக்கோம். அங்கே பாருங்கள், அதில் வந்து ஏசி இது பிரேக்கர் அங்கே இருக்குது. ஆனால் லைன் இங்கே கொடுத்துட்டு, இது வந்து இன்வெர்ட்டர் வைக்கிறதுக்காக லைன் கொடுத்துருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் இன்வெர்ட்டரே கீழே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து சுனாமி வீடுனால எந்த ஒரு லைனும் கொடுக்கல. நம்ம இப்போதைக்கு நாங்கள் ஏசி மட்டும் கீழே வச்சுருக்கனால அதுக்கு மட்டும் நாங்கள் லைன் மேலாப்லேயே அடித்து கொடுத்துருக்கோம். இன்னும் செவத்துக்குள்ளே எல்லாம் எதுவுமே போகலை. அதனால் இப்போ இன்வெர்ட்டர் லைன் இங்கே கொடுத்து இன்வெர்ட்டர் இங்கே வச்சு கீழே லைன் கொடுப்போம். இப்போ எல்லாத்துக்கும் லைன் கொடுத்துருக்கோம். இப்போ வாங்க போகிறதில்ல, நம்ம பொறுமையாக வாங்கி வச்சுக்கலாம். லைன் கொடுக்குறதோட கொடுத்துடலான்னு எல்லாத்துக்கும் லைன் கொடுத்தாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மாடியில் வந்து எப்படி நாங்கள் கட்டியிருக்கிறோம். சும்மா வந்து மொட்டை மாடியாக இருந்தது வந்து இவ்வளவு சூப்பராக ஃபிட் பண்ணியிருக்கோம். முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து கமெண்ட்லேயே கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து கீழேயும் வேலை பார்த்துக்கிட்டு மேலேயும் பார்க்குறனால இதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு கரெக்டாலாம் சொல்ல முடியாது. வேணும்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு இதுக்குன்னு தனியாக பிரித்து நம்ம கணக்கு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா எல்லாம் ஒரே கணக்கில் போயிட்டுருக்கனால தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள், நம்ம பாத்ரூம் பார்க்கலாங்க. முன்னாடி வந்து டேங்கு வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல தான் டேங்கு இருந்துச்சு. இதை வந்து தூக்கி வச்சா தான் நம்மளுக்கு வந்து மாடியில் பாத்ரூம் வச்சா தண்ணி நிறையா வரும். இப்போதைக்கு நாங்கள் தூக்கி வைக்கல, இதை அப்படியே இருக்கட்டும்னு வச்சுட்டோம். ஆனால் டேங்கு வந்து இவ்வளோ ஃபுல்லாக இருந்தால் தான் பாத்ரூம் தண்ணி வரும். அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வெஸ்டர்ன் டாய்லெட் வைக்காமல் பாருங்களேன் இந்தியன் டாய்லெட் வச்சிட்டோம். நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலையே முடிஞ்சிச்சு. அதனால் எல்லாம் இன்னும் தேய்ச்சி கழுவணும். இதுக்கு டைல்ஸ் ஒட்டி ஒரு வெண்டிலேட்டு ஃபுல்லாக காத்தோட்டத்துக்கு வந்து ஒரு வெண்டிலேட்டு அதில் யூபிஎஸ்சிலே போட்டு ரெடி பண்ணியாச்சு. இதுதான் பாத்ரூம். சின்னது தான், ரொம்ப சின்ன. கீழே இருக்க பாத்ரூம் போட சின்னதான், பரவாயில்ல போதும். மாடிக்கும் ஒரு லைட்டு போட்டாச்சு. சூப்பராக அமைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் மாடியில். இனிமேல் வந்து கவலையே இல்லை.
கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், யார் வேணாலும் வந்தாலும் தங்கிக்கலாம் போகலாம். அதனால தான் நாங்கள் மெயினாகவே பால் சீலிங் போட்டதே அது ஒரு காரணம் தான். இல்லாட்டி ரொம்ப அனலாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வீடு மாதிரியே தெரியுது பாருங்களேன், இது நம்ம தளம் ஒட்டின மாதிரியே இருக்குல்ல. அதனால பால் சீலிங்லாம் போட்டு சூப்பராக முடிச்சாச்சு. டைல்ஸ் எல்லாம் போட்டு நேற்று எல்லாமே சுத்தம் பண்ணி சூப்பராக ஆயிடுச்சு. இனிமேல் கீழே இருக்கிற ஜாமான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நம்ம மேலே வைக்கணும். அப்போ தான் என்னோடய கிச்சன் வந்து கீழே ரெடியாகும். ஏன்னா கீழே இருந்துக்கிட்டே வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் மது அரியெல்லாம் ஸ்கூலுக்கு அழைப்பு விடணும், நாங்கள் கடைக்கு போகணும். வீட்டில் வந்து கீழே வந்து புள்ளி போட்டு டைல்ஸ் ஓட்டுறது தான் ரொம்ப தூசியாக போகும் அப்படின்னு சொல்லுவோம். சரி, மேலே இருக்கிறத நம்ம வேலையை முடிச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வந்தோன்னா வச்சுக்கோங்க, கீழே வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி, கடைசி வெள்ளி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து நல்ல நாள் தானே, அதனால் இங்கே வந்து சமைக்க போகிறதில்ல. சமைக்கிறதுக்கு கிச்சனு கீழே மாற்றி வச்சுருக்கோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க லைவில். கீழே தான் நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம். தூங்குறதுக்கு ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்கு மட்டும் இப்போ ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி எல்லா ஜாமானும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இனிமே கிச்சன் வேலை இனிமேல் தான் ஆரம்பிக்கணும். அது இன்னும் எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது. ஏதோ பொறுமையாக ஆகட்டும். இப்போதைக்கு நம்ம ஃப்ரீயாக இங்கே இருந்துக்கலாம். அங்கே கீழே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழே காமிச்சிருப்போம் பாருங்க, கசன்னு ஜாமான்லாம் அப்படி அங்கங்கே இருக்குது. இப்போ எல்லாமே நாங்கள் வந்து சுத்தம் பண்ணி இந்த ஒரு கட்டிலெல்லாம் பிரித்து போட்டுட்டோம். இப்போ எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் நம்ம அடுக்கி வைக்கணும். இன்றைக்கி ஹரிம் அதுக்கு ஸ்கூல் லீவாக இருந்தால் கூட அதுவும் ஹெல்ப் பண்ணுங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸ்கூல் இருக்குல்ல, அதனால அவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. நாங்கள் 2 பேரும் தான் ஒன்று ஒன்றா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எவ்வளோ செலவாயிருச்சுன்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வீடியோவில் சொல்ல முடியுமான்னு பார்ப்போம். ஏன்னா 2 இது பண்ணுறதால ரொம்ப எவ்வளோ செலவாயிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ஓரளவு சொல்கிறேன் குத்துமதிப்பாக எவ்வளோ ஆயிடுச்சுன்னு. இந்த எங்களோட மாடி வீடு எப்படி இருக்குது, மாடியில் கட்டின வீடு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.